நமக்கு என்ன நினைச்சிடுறோம், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை துணை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறோம்ல. சிந்து பைரவின்ற படம் பாத்திருக்கீங்களா? சிந்து பைரவி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படங்க. அந்த சிந்து பைரவி படத்துல சுலோச்சனா மேடம் ஒரு கேரக்டர்ல வருவாங்க. பாத்தீங்களா மேடம் இந்த படம்? இவரு லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க தேங்காய் சட்னி அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மிக்சி ஓடும், மிக்சி ஓடும். இவர் சொல்லுவாரு, சிவகுமார் சார் சொல்லுவாரு, லதா மங்கேஷ்கரினுடைய இசை உனக்கு புரியாம இருக்கலாம், இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய மேன்மை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பாட்டு உன் காதுல விழுகுது, அதை தொந்தரவு செய்யக்கூடாதுன்ற ஒரு அறிவு கூட உனக்கு கிடையாதா? இந்த பாட்டை ரசிக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாதா? அப்படின்னு இவருடைய அறிவு ஜீவிதனத்தை காட்டுவார். அந்த அம்மா சிம்பிளா கேட்பாங்க, லதா மங்கேஷ்கரா உங்களுக்கு தேங்காய் சட்னி அரைச்சு தருவாங்க? நான் தானே அரைச்சு தரேன் சார். இவருக்கு எப்படி லதா மங்கேஷ்கரினுடைய குரல் இனிமையோ அப்படி அந்த சமையலை ரசிக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த மிக்சியினுடைய சவுண்ட் கர்நாடக சங்கீதத்தை விட 1000 மடங்கு இனியது என்று புரிந்து கொள்வதுதான் குடும்பத்தினுடைய மெய்ப்பொருள். நம்ம அறிவு ஜீவித்தனத்தெல்லாம் வீட்டுல காட்டக்கூடாது சார்.